உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. எஸ்ஐ கான்வாய் டெஸ்ட் பேட்ச்ல டெஸ்ட் நம்பர் 13 கான சைக்காலஜி அண்ட் இங்கிலீஷ் பார்ட் இந்த வீடியோல பார்ப்போம். சைக்காலஜில பசில் ரீசனிங், இங்கிலீஷ்ல ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த டெஸ்ட் நம்பர் 13 கான சயின்ஸ் அண்ட் ஜிகே இன்னொரு வீடியோ நாங்க போஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோவும் பார்த்துங்க, உங்களுக்கு டெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ நம்ம இந்த வீடியோல சைக்காலஜி அண்ட் இங்கிலீஷ் பார்ட்டை டிஸ்கஸ் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 101. ஏ மற்றும் பி என்பவர்களின் ஊதியங்களின் கூட்டுத்தொகையானது சி மற்றும் டி என்பவர்களின் ஊதியங்களின் கூட்டுத்தொகையை விட அதிகம். என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்றாங்க? நமக்கு ஏ பிளஸ் பி இவங்களோட ஊதியம் வந்து சி பிளஸ் டியை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், ஏ மற்றும் சி என்பவர்களின் ஊதியங்களின் கூட்டுத்தொகை பி மற்றும் டி என்பவர்களின் ஊதியங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். அப்போ ஏ பிளஸ் சி எதுக்கு சமம்னா பி பிளஸ் டிக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்டா ஏ என்பவர் பி மற்றும் டி என்பவர்களின் ஊதியங்களின் கூடுதலில் பாதியை பெறுகிறார். அதிக ஊதியம் பெறுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு முதல் ஸ்டேட்மெண்ட் படி நம்ம என்ன எழுதியிருக்கோம்? ஏவும் பியும் வாங்குற ஊதியம் வந்து கூட்டினாங்கன்னா சியும் டியை விட அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏவும் சியும் கூட்டினோம்னா பிடி ஊதியத்துக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தாங்கன்னா, ஏ அவரோட ஊதியம் பார்த்தோம்னா பியும் டியும் கூட்டி அதில் பாதி யார் பார்த்தோம்னா ஏ சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல ஏ 2a = b + d 2 மேலே கிராஸ் பண்ணி எழுதிக்கலாம். இந்த ஏக்கான வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம்? b + d = 2n கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா a + c = 2a. இந்த b + d க்கு பதிலாக 2a சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும்? a அந்த சைடு போகும்போது c = 2a. a அந்த சைடு போனால் 2a - a ஆயிரும். c = a. எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம்? சிக்கு பதிலாக a சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா a + b > சிக்கு பதிலாக ஏவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். a + d. ஸோ ஏ ரெண்டும் சேம் வேல்யூ நம்ம கேன்சல் பண்ணிடலாம். சேம் வேல்யூ கேன்சல் பண்ணோம்னா பாருங்கள், b > d b > d அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம என்ன பண்ணலாம்னா டி பெரிய வேல்யூவாக இருக்க வாய்ப்பு இல்லை, தெரிய வந்துருச்சு நமக்கு. டி வந்து பெரிய வேல்யூவாக இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா இருக்கிறதுலே ஐஎஸ் தான் கேட்குறாங்க. பியை விட டி சின்னது. நமக்கு என்னென்னா மிச்சம் 3 ஆப்ஷன்ஸ்ல நமக்கு கன்ஃபியூஷன் வருது. இதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ண வேண்டியதில்லை. என்ன நமக்கு க்ளூனா ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு க்ளூ இந்த கொஸ்டினை பொறுத்தளவு. இங்கே என்ன பாருங்க, சி = a அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ ஏவும் சியும் சமம். ஆனால் ஆப்ஷன்ஸில் பாருங்க, ஏ தனியாக சி தனியாக கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆப்ஷனில் வந்து சி அண்ட் ஏ இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து யோசிக்கலாம், பி பெருசா இல்லை சி அண்ட் ஏ பெருசா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். கிளியரா தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ் நம்ம என்ன முடிவு பண்ணலாம்? பி தான் பெருசு. ஏன்னா ஏ தனியாக சி தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த காரணத்தினால் இது ரெண்டும் பெருசாக இருக்க வாய்ப்பு இல்லை. இருக்கிறதுலே அதிக ஊதியம் பெறுபவர் பி. 101வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி. கேள்வி 102. எக்ஸ், ஒய் என்பன மிக பெரிய மற்றும் மிக சிறிய 3 இலக்க எண்கள். இவை 3ஆல் வகுப்படக்கூடியன மற்றும் 2, 9 ஆகியவற்றால் வகுப்படாதவை எனில் எக்ஸ் - ஒய்யின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸ் ஒய் மதிப்பு கேட்குறாங்க. நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸுங்கிறத ஹையஸ்ட் எடுத்துக்கலாம், எக்ஸுங்கிறத பெரிய வேல்யூவாக எடுத்துக்கலாம், ஒய்ன்றத சின்ன வேல்யூவாக எடுத்துக்கலாம். இருக்கிறதுலே பெரிய 3 இலக்க எண் என்ன? 3 9. 3ஆல் வகுப்படுமா? 9ஆல் வகுப்படுமா? வகுப்படக்கூடாது. 9ஆலையும் 2ஆலையும் வகுப்படக்கூடாது. இதை கூட்டினா பாருங்க, 18 27. 27னா 27 2 + 7 9. இந்த நம்பரை கூட்டும் போது சிங்கிள் டிஜிட்டா வருது 9ன்னு வந்தா அந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும். இதை நம்ம எடுக்கக்கூடாது. 3 நம்பர் கம்மி பண்ணுவோம். 996. ஏன்னா டிவிசிபிள் பை 3ல 3 கம்மி பண்ணுவோம். ஈவன் நம்பர்ல முடியுது. முடிஞ்சா 2ஆல் வகுப்படும். ஸோ இந்த நம்பரும் கிடையாது. இதுக்கு அடுத்த நம்பர் 993. ஆட் நம்பரில் முடிஞ்சிருக்கு. ஸோ 2ஆல் வகுப்படாது. 9 + 9 18 21. 2 + 1
3 3 6 9 வந்தால் 3ல் வகுப்படும். 9 வந்தால் மட்டும் தான் 9ல் வகுப்படும். கூட்டும் போது சிங்கிள் டிஜிட் வந்து 9 வரலன்னா 9ல் வகுப்படாது. இந்த எண் 3ஆல் வகுப்படும். ஸோ இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இருக்கிறதுலே 3ஆல் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 3ஆல் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய எண் 993. மிக சிறிய எண் 101 100. மிக சிறிய எண் 100 100 பாருங்க ஈவன் நம்பர் 2ஆல் வகுப்படும் வேண்டாம். 101 கூட்டினா 2 வருது 3ஆல் வகுப்படாது. 102 102 எடுத்தோம்னா 2 ஈவன் நம்பர் வரக்கூடாது. 105 105 ஏன்னா 3ஆல் வகுப்படக்கூடிய நம்பர். 99 99க்கு அப்புறம் 3ஆல் வகுப்பட வேண்டியது 102 105. 1 6 கூட்டினோம்னா 6 9ஆல் வகுப்படாது 2ஆலே வகுப்படாது. மிக சிறிய எண் 105. இதை நம்ம ஒய்ன்னு எடுத்துப்போம். நம்ம கேட்டிருக்கிறது எக்ஸ் மைனஸ் ஒய். 993 மைனஸ் 105 ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். 993 மைனஸ் 105. 993 மைனஸ் 100 893 மைனஸ் 5 8888 3 8. இந்த கேள்விக்கான விடை 102வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 888. கேள்வி 103. ஒரு உயர்நிலை பள்ளியில் 450 மாணவர்கள் 15 ஆசிரியர்கள் மற்றும் 3 நிர்வாகிகள் என உள்ளனர். பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை 1050 உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பர் என காண்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்காங்க. 450 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு 15 டீச்சரும் 3 அட்மினிஸ்ட்ரேட்டரும் வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட உங்களுக்கு எண்ணிக்கை எவ்வளவு மாறுதுன்னு பார்த்தா 1050 மாறுது. 1050 மாறும்போது அதே ரேஷியோ நம்ம மாற்றக்கூடாது. வீதத்தை மாற்றாம 1050 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ ரேஷியோ 450 ஸ்டூடெண்ட்ஸ்னா 5 டீச்சர். அப்போ 1050 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதே ரேஷியோவில் எவ்வளோ டீச்சர்ஸ் வேணும் எவ்வளோ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம இது 3க்கும் ரேஷியோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். சேம் ரேஷியோவில் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ரேஷியோ பார்த்தோம்னா 3ஆல் அடித்தா 1 டைம் 5 அடித்தோம்னா 15 150. ஸோ ரேஷியோ பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் 150 டீச்சர்ஸ் 5 அட்மினிஸ்ட்ரேஷன் 1 இந்த ரேஷியோவில் இருக்கணும். 1050 நம்ம எந்த நம்பரை டிவைட் பண்ணலாம் கொடுத்துருக்க நம்பர்ஸில் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் 1050 ஸ்டூடெண்ட்ஸு நமக்கு டீச்சர்ஸ் வேணும் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வேணும். நமக்கு ரேஷியோ பார்த்தோம்னா 150:5:1 இந்த ரேஷியோவில் இருக்கணும். இதுக்குள்ள சின்ன நம்பரான 15 3ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் வராது. ஏன்னா 15 3 தான் ஆல்ரெடி எடுத்திருக்கோம். அந்த நம்பரை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ரேஷியோ அடித்தா பார்த்தா 1 5 வேறு சான்ஸ் 7 35 இருக்குது பார்க்கலாம். ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணோம்னா டீச்சர்ஸ் உங்களுக்கு 35 அட்மினிஸ்ட்ரேஷன் 1 அப்படின்னு சூஸ் பண்ணி பார்ப்போம். சூஸ் பண்ணோம்னா அடித்து பார்க்கலாம். 1 டைம் 5 டைம் 105 அடித்தோம்னா 10 1 3 5 150:5:1 வருது. 103 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 35,7. 104வது கேள்வி. ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கசாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு 1 மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கசாவடிகளை தாண்டும் பொழுது அவரிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஈஸியாக என்ன சொல்லிடக்கூடாது? 30 மாம்பழம் 3 மூட்டை, அப்போ மொத்தம் டோட்டல் வந்து 90. டோட்டல் 90 மாம்பழம் 30 சுங்கசாவடி ஒரு மூட்டைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் மூட்டையில் 30, ரெண்டாவது 30, மூணாவது மூட்டையில் 30. அப்போ ஒன்று கொடுத்துட்டு போவார். 90 முடிஞ்சிடும் 0 அப்படின்னு நம்ம டிக் பண்ணிடக்கூடாது. அப்படி டிக் பண்ணக்கூடாது. 0 டிக் பண்ணோம்னா கண்டிப்பாக தவறு. இந்த தவறு நம்ம செய்வோம் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுதான் ஒரு புத்திசாலி மனிதன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாரு? அவர் டோல்ஸை தாண்டார். மொத்தம் ஒரு 30 டோலை தாண்ட போகிறார். 30 டோல் தாண்ட போகிறாரு. நம்ம பிரிச்சுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 10 டோல் தாண்டாரு வச்சுக்கோங்களேன். முதல் 10 டோல் இங்கே ஒரு 10 ஃபஸ்ட்டு மூட்டையில் ஒரு 10 மாம்பழம் கொடுத்துருப்பாரு. ரெண்டாவது மூட்டையில் 10 மாம்பழம், மூணாவது மூட்டையில் 10 மாம்பழம். ஏன்னா மூட்டைக்கு ஒரு மாம்பழம் அவர் தர வேண்டும். டோலில் கொடுத்துட்டாருன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 20 20 20. அப்போ டோட்டல் 60 மாறிடுச்சு. 10 டோல் தாண்டும் போது அவருக்கு மொத்தம் 60 மாம்பழம் இருக்குது. மூட்டைக்கு அவர் எத்தனை மாம்பழம் வைக்கலாம்? 30 மாம்பழம் வைக்கலாம். அதனால் என்ன பண்ணுறாரு? மொத்தம் இருக்குது 60 2 மூட்டையாக மாற்றுறாரு. மூணாவது மூட்டையை விட்டுறாரு. 30
20 20 20 60 60 ரெண்டு மூட்டையாக பிரிச்சிடறாரு. இப்போ அவர்கிட்ட இருக்கிறது 30 30 2 மாம்பழம், 2 மூட்டை தான் இருக்கு. 2 மூட்டையை வச்சு டோல்கள் கடக்க ஆரம்பிக்கிறார். டோலுக்கு 1 கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் 15 டோல், அடுத்த 15 டோல் போறாரு. என்ன பண்றாங்க? 15 மாம்பழம் 15 மாம்பழம் கொடுத்துட்றாங்க. மீதம் 15 15 இருக்கு. மீதம் 15 15 இருக்கு. மொத்தம் அவர்கிட்ட 30 இருக்கு. என்ன பண்றாங்க? இப்போ 15 15 ஒரு மூட்டையா மாத்துறாரு. இன்னொரு மூட்டையை கேன்சல் பண்ணிடுறாரு. ஏன்னா ஒரு மூட்டைக்கு 30 இருக்கலாமா? 30. நமக்கு டோல் எவ்வளவு கடந்திருக்காங்க? மொத்தம் 30 டோல் கடக்கணும். இவர் 10 15 25 டோல் கடந்துட்டாங்க. மீதம் 5 டோல் தான் கடக்கணும். அந்த 5 டோலுக்கு -5 5 கொடுத்துட்டா மீதம் அவர்கிட்ட 25 மாம்பழங்கள் இருக்கும். மீதம் 25 மாம்பழம் இருக்கும். டோல் பாருங்க, 10 15 25 + 5 30 30 டோல் கடந்துட்டாரு. 30 டோல் கடந்த பிறகு அவர்கிட்ட மீதம் 25 மாம்பழங்கள் இருக்கும். 104வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 25. கேள்வி 105. குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு மரத்தின் நிழல் 8 மீட்டர் மற்றும் நேராக உள்ள 3 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு கோலின் நிழல் 2 மீட்டர் எனில் மரத்தின் உயரம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மரத்தோட உயரம் நமக்கு தெரியல, எக்ஸ். அது நிழல் எப்படி விழுதான்? 8 மீட்டர் விழுதான். அதே மாதிரி ஒரு குச்சி 3 மீட்டர் உள்ளது, அதோட நிழல் 2ஆ தெரியுதான். பாருங்க, 3 பங்கு தெரிகிறது, 2 பங்கு. அப்போ இங்கே 2 பங்கு. அப்போ 3 பங்கு என்னவா இருக்கணும்? 8 2 பங்குனா 1 பங்கு 4, 3 பங்கு 12, 3 பங்கு 12. டேரெக்டாக நம்ம ஆப்ஷன் டி 12 குறிக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? பாக்ஸ் மெத்தட். பாக்ஸ் மெத்தடில் சுற்றி உள்ளதெல்லாம் டிவிஷன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இது நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பர்சன்டேஜ் வீடியோஸ்லேயே நம்ம இதுக்கான டிஸ்கஷன் பார்த்துருக்கோம். அதனால் டேரெக்டாக கட் பண்ணுவோம். அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸ் 2ஐயும் பெருக்கினீங்கன்னா 12. 105 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 12 மீட்டர். கேள்வி 106. 8ஐ ஒரு எண்ணாக கொண்ட எல்லா ஜோடிகளின் எண்ணிக்கை எத்தனை? How many combination of 2 digits numbers having 8 can be made from the following number? நம்ம இந்த விஷயத்துல ஒரு क्वेश्चन நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க 8, 5, 2, 1, 7, 6. அவங்க இந்த 8 யூஸ் பண்ண சொல்லி அவங்க எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. புதுசா ஒரு 8 தான் யூஸ் பண்ண சொல்றாங்க. நியூவா ஒரு 8 யூஸ் பண்ணி தான் காம்பினேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. ஃபார்ம் பண்ணும்போது எத்தனை நம்பர் வரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த 8 யூஸ் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா 10ன்னு குறிச்சிருவோம். இந்த 8 யூஸ் பண்ணோம்னா 10ன்னு குறிப்போம். அவங்க அந்த क्वेश्चन கேட்கவே இல்லை. புதுசா ஒரு 8 யூஸ் பண்ணி தான் கேட்கறாங்க. பார்க்கலாம் 8 யூஸ் பண்ணா என்ன நம்பர்ஸ் வருது. நம்பர்ஸ் 8, 5, 2, 1, 7, 6. ஸோ புதுசாக ஒரு 8 ஆட் பண்ணுறோம். 88, 58, 28, 18, 78, 68. அதே மாதிரி நம்பர்ஸ் 8, 5, 2 நம்பர்ஸ் எழுதிப்போம். 1, 7, 6. எல்லா நம்பருக்கும் பின்னாடி 8 யூஸ் பண்ணோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் 8 யூஸ் பண்ணலாம். 88, 85, 82, 81, 87, 86. ஓகேவா? யூஸ் பண்ணும்போது பாருங்கள் எல்லாம் புது நம்பர் தான். 58, 85 2 நம்பர், 28, 82, 18, 81, 78, 87, 68, 86 எல்லாம் புது நம்பர் தான். இதில் மொத்தம் 10 நம்பர் இருக்கு. ஆனால் இங்கே 8 யூஸ் பண்ணும்போது மட்டும் ஒரே காம்பினேஷன் 88, 88. அப்போ இது 1, 10 + 1 11. இங்கே 10 நம்பர் இருக்கு. இது ரெண்டுமே ஒரே நம்பர் தான், அதனால் 1 தான் எடுக்கணும். 10 + 1 மொத்தம் 11 காம்பினேஷன் ஃபார்ம் பண்ணலாம். 106வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 11. நம்ம தப்பு பண்ணக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தோம்னா இந்த 8 எடுத்து யூஸ் பண்ணி இதை விட்டுருவோம். இதை மட்டும் காம்பினேஷன் ஃபார்ம் பண்ணி 10ன்னு மார்க் பண்ணுவோம். இந்த கொஸ்டின்ல நம்ம பண்ணக்கூடிய தப்பு இதுதான். கேள்வி 107. அருணா ஒரு கேக்கை 2 பாதியாக வெட்டுகிறார். அருணா என்ன பண்றாங்க? ஒரு கேக்கை வாங்குறாங்க. அதை அருணா ஒரு கேக் வாங்குறாங்க. அந்த கேக்கை 2 பாதியா வெட்டுறாங்க. ரைட்டு. அதில் ஒரு பாதியை சம அளவு சிறு துண்டுகளாக வெட்டுகிறார். ஒரு பாதி என்ன பண்றாங்க? சம அளவு சிறு துண்டா வெட்டுறாங்க. ஒவ்வொரு சிறிய துண்டும் 20 கிராம் இருக்கும். ஒரு சின்ன துண்டும் எவ்வளவு கிராம் இருக்கா? ஒரு சின்ன துண்டும் 20 கிராம் இருக்கா. அவரிடம் 7 கேக் துண்டுகள் இருந்தால் முழு கேக்கின் எடை என்னவாக இருக்கும்? நம்ம என்ன இந்த இடத்துல क्वेश्चनல மிஸ்டேக் பண்ணுவோம்னா, நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடிய இடம் என்ன பார்த்தீங்கன்னா 20 சின்ன துண்டு சொல்லிட்டாங்களா, மொத்தம் 7 துண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு 20 × 7 பெருக்கி 140 எழுதுவோம். அப்படி இல்லைன்னா ஒரு சைடே 7 துண்டு இருக்கு, ஒரு சைடு 7 துண்டுன்னு சொல்லி இதை × 7 பெருக்கணும்னா 140. ஒரு சைடு 140, இன்னொரு சைடு 140, 280 அப்படின்னு குறிக்கலாம். அதுவும் தவறு. என்ன क्वेश्चन எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 துண்டுகள் 7 பீசஸ் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இது ஒரு பீஸ், இதை வெட்டுறாங்க, சின்ன சின்ன பீஸாக வெட்டுறாங்கன்னு வச்சுப்போமே. இந்த பக்கம் ஒரு 6 துண்டு வெட்டிட்டாங்க. இது ஒரு பீஸ். இந்த பெரிய பீஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் ஒரு பீஸ் கணக்கு தானே.
கேக்கை 2ஆக வெட்டிட்டாலே ஒரு பீஸ் தானே. அப்போது ஒரு சைடு சின்ன சின்ன துண்டா 6 பீஸும் இந்த பக்கம் ஒரு பாதி கேக் ஒரு பீஸுமா மொத்தம் 7 பீஸ் இருக்குது. அப்போ அவங்க சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டியது 6 பீஸ் தான். 20 × 6 120. இந்த பக்கம் 120, ஒரு பெரிய பக்கமும் 120, ரெண்டையும் கூட்டினோம்னா மொத்தம் 240 கிராம். 107வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 240 கிராம். கேள்வி 108. போர் வீரர்களும் அவர்களது தலைமையில் உள்ள அடங்கிய 1200 பேர்கள் புகை வண்டியில் பிரயாணம் செய்து கொண்டுள்ளனர். ஒவ்வொரு 15 பேர் போர் வீரர்களுக்கும் ஒரு தலைவர் உள்ளார். அந்த குழுவில் உள்ள தலைவர்களின் எண்ணிக்கை என்ன? நமக்கு இந்த கேள்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தம் 1200 பேர் டிராவல் பண்றாங்க. அந்த டிராவல்ல 15 சோல்ஜர், ஒரு 15 சோல்ஜருக்கு ஒரு தலைவர் இருக்காங்களாம். அப்போ மொத்தம் ஒரு குரூப்புங்கிறது என்னது? 15 சோல்ஜர் ப்ளஸ் 1 கேப்டன், மொத்தம் 16 பேர். ஒரு குரூப்னா 16 பேர், மொத்தம் 1200 பேர். அப்போ எத்தனை கேப்டன், நமக்கு தலைவர் எத்தனை தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு குரூப்புக்கு ஒரு தலைவர் தான் இருப்பாங்க. மொத்தம் 16 குரூப்பு, மொத்தம் 1200 பர்சன். 1200 / 16 டிவைட் பண்ணோம்னா தலைவர் எவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 16ஆல் அடிக்க வேண்டியதான். 1200 அடிக்கும் போது என்ன வரும் நமக்கு? 75. 108வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 75. ஒன்று 16 டேரெக்டாக அடிக்கலாம், அப்படி இல்லைனா 4ஆம் வாய்ப்பால் அடிப்போம். 4 300, திரும்ப 4ஆம் வாய்ப்பால் அடித்தோம்னா 7 2 5 75. கேள்வி 109. ஒரு செஸ் விளையாட்டு போட்டியில் 6 விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொரு ஆட்டக்காரருடனும் ஒரு முறை மட்டுமே விளையாடுகிறார். போட்டியில் எத்தனை ஆட்டங்கள் ஆடியிருப்பார்? நம்ம ஐபிஎல் மாதிரி, ஐபிஎல்ல ஒரு டீம் ஒருத்தரோட மோதிட்டு வருவாங்க, 2 தடவை மோதுறாங்கல்ல, ஐபிஎல் மாதிரி தான். ஒரு டீமும் ஒருத்தரோட ஒன்ஸ் மோதிட்டு வருவாங்க. அந்த மாதிரி கணக்கு. 6 பிளேயர் மொத்தம் இருக்காங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா, n × n-1/2 யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக வரும். மொத்தம் எவ்வளோ பிளேயர்ஸு? 6 பிளேயர்ஸ். அப்போது என்னன்னா 6 × n-1, 6 - 1 5/2 நினச்சோம்னா 3 டைம்ஸ் 3 5 மல்டிப்ளை பண்ணோம்னா 15. 109வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 15. கேள்வி 110. ரமேஷ் ஒரு தேர்வில் 108 கேள்விகளுக்கு தீர்வு கண்டுபிடித்தார். அவர் 0 மதிப்பெண்களை பெற்றிருந்தால் எத்தனை கேள்விகள் தவறாக இருக்கும்? ஒவ்வொரு சரியான விடைக்கும் 1 மதிப்பெண் தரப்படும். ஒவ்வொரு தவறான விடைக்கும் 1/3 மதிப்பெண் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் ரமேஷ் அப்படிங்கிறவர் பரிசு எழுதியிருக்காரு. மொத்தம் 108 கேள்வி அட்டன் பண்ணியிருக்காரு. எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டாரு. 1 சரி இல்லை தவறு 2 தான் செஞ்சிருக்காரு. அவர் வாங்கின மார்க் பாருங்க, 0 வாங்கியிருக்காரு. நெகட்டிவ் மார்க் உள்ள எக்ஸாம். நம்ம எஸ்ஏ எக்ஸாம் மாதிரி கிடையாது, நெகட்டிவ் மார்க் உள்ள எக்ஸாம். நெகட்டிவ் மார்க்ல என்ன பண்றாங்க, கரெக்டான மார்க் எவ்வளவு வாங்கியிருக்காங்க அதை எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு தவறானது எவ்வளவு மார்க்கோ அதை கால்குலேட் பண்ணி மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ இவர் 108 கேள்வியில் 0 வாங்கியிருக்காருன்னா கண்டிப்பா சரியான கொஸ்டின் அதிகம் எழுதிருப்பாரா, தவறான கொஸ்டின் அதிகம் எழுதிருப்பாரா? நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா தவறான கொஸ்டின் தானே அதிகம் எழுதிருப்பாரு. அப்போ இருக்கிறதுல அவர் பார்ப்போம் எவ்வளவு தவறான கொஸ்டின் எழுதிருக்காரு, எத்தனை கேள்விகள் தவறாக இருக்கும். கொஸ்டினே பாருங்க, எத்தனை கேள்விகள் தவறாக இருக்கும், அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தவறான கேள்வி தான் கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பா இருக்கிறதுல எது மேக்சிமமா இருக்கோ அதுதான் தவறான கேள்வியா இருக்கும். இதுக்கு ஆப்ஷன் டி 81 எடுத்துப்போம். 81 தவறான கேள்வி. மொத்தம் 108ல் 81 தவறுனா சரியான கேள்வி எத்தனை இருக்கும்? 108 - 81 27. 27 கேள்விகள் சரியா எழுதியிருப்பாரு. சரியான கேள்விக்கு 1 மதிப்பெண், தவறான கேள்விக்கு 1/3 மதிப்பெண். அடிச்சோம்னா 27. அப்போ 27 மைனஸ் வாங்கின கரெக்டான மார்க்லேருந்து தவறான கேள்விக்கு மைனஸ் பண்ணுவாங்க. 27 - 27 0. அப்போ நம்ம சூஸ் பண்ண 81 சரி. 110வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 81. கேள்வி 111. ஒரு வாத்து 2 வாத்துகளுக்கு முன்னால் உள்ளது, ஒரு வாத்து 2 வாத்துகளுக்கு பின்னால் உள்ளது, ஒரு வாத்து மத்தியில் உள்ளது, அங்கு எத்தனை வாத்துகள் உள்ளன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது நம்ம அந்த யானை கதைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். ஒரு வாத்துக்கு பின்னாடி 2 வாத்து இருக்கான், ஒரு டக்கு பின்னாடி 2 இருக்கு. சரி, முன்னால் 2 இருக்குங்கிறாங்க, பின்னால் 2 இருக்கு, முன்னால் 2 இந்த இடத்துல இருக்கு, முன்னாடி 2 இங்க இருந்தா பின்னாடி 2, இன்னொரு வாத்து மிடில் இருக்கு. எப்படி கணக்கு பண்ணாலும் டோட்டல் வாத்து எத்தனை? 3 டக்ஸ் தான் இருக்கு. மொத்த டக்ஸ் 3 தான் இருக்கு. அப்ப 111 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 3. கேள்வி 112. எக்ஸ் எனும் நகரத்திலிருந்து ஒரு பேருந்து புறப்படுகிறது.
பேருந்தில் உள்ள பெண்களின் எண்ணிக்கை அதில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கையில் பாதி ஆகும். ஆண்கள் எண்ணிக்கையில பெண்கள் பாதி தான் இருப்பாங்க அந்த பஸ்ல. நகரம் ஒயில் 10 ஆண்கள் பேருந்திலிருந்து இறங்கினர், 5 பெண்கள் ஏறினர். இப்பொழுது பெண்களின் எண்ணிக்கை ஆண்களின் எண்ணிக்கையுடன் சமமாகிறது. ஆரம்பத்தில் பேருந்தில் எத்தனை பயணிகள் ஏறினர்? நமக்கு 2 கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. எக்ஸ் அப்படிங்கிற பிளேஸ்ல மென்னு விமன் எக்ஸா இருந்தாங்கன்னா மென் 2x டபுளா இருப்பாங்க சொல்லியிருக்காங்க. ஒய் அப்படிங்கிற பிளேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மென் வந்து -10 ஆறாங்க, விமன் வந்து +5 ஆறாங்க. இப்போ 2 பேருமே ஈக்குவல், 2 பேருமே எக்ஸ் இருப்பாங்க, 2 பேருமே சமமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு. ஓகே, இந்த கண்டிஷன்ஸை வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். ஆப்ஷன்லேருந்து போகலாம். நம்ம ஆப்ஷன்லேருந்து சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஷன் டி 45 நம்ம செலக்ட் பண்ணுவோமே. செலக்ட் பண்ணோம்னா மென் விமன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு எக்ஸுங்கிற நகரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆண்கள் வந்து பெண்களோட 2 மடங்கு இருக்கும்பாங்க. டோட்டல் 45 நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஆண்கள் 30னா பெண்கள் 15 எக்ஸுங்கிற நகரத்தில் கூட்டம்னா 45 சரியா வருது. எக்ஸுங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ ஒய் நகரம் ஆண்கள் 10 பேர் கீழே இறங்குறாங்க, -10. அப்போ ஆண்கள் 20 ஆறாங்க, பெண்கள் 5 பேர் ஏறுறாங்க, +5 20 ஏறினாங்கன்னா இப்பொழுது பெண்களின் எண்ணிக்கை ஆண்களின் எண்ணிக்கையுடன் சமமாகிறது. சமமா இருக்கு. நம்ம சூஸ் பண்ண ஆப்ஷன் கரெக்ட். ஆப்ஷன் டி 45 சரி. இதுவே நீங்க ஆப்ஷன் பி எடுக்கல, 30 எடுப்போமே. மென் விமன் டோட்டல் 30 சூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். 30 ஆண்கள் 20 பெண்கள் 10. மொதல் எக்ஸ் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, 20னா இவங்க டபுள், மென் வந்து டபுளாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 10 ஆண்கள் இறங்குறாங்க. 10 ஆண்கள் இறங்குனாங்கன்னா 10,000. இங்கே ஆண்கள் ஏறினாங்கன்னா 15. ரெண்டும் சமம் சொல்லியிருக்காங்க, சமம் இல்லை. நமக்கு சொல்லியிருக்கிறது சமமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆப்ஷன்லேருந்து சூஸ் பண்ணோம்னா 112 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 45 சரியான விடையாக இருக்கும். இந்த மாதிரி கேள்விகளை பொறுத்தளவு நம்ம ஆப்ஷன்லேருந்து சால்வ் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆப்ஷன்லேருந்து சால்வ் பண்ணாமல் நம்ம கொஸ்டின்லேருந்து டேரெக்டாக சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பெண்களின் எண்ணிக்கை. முதல் கண்டிஷன் பாருங்க, எக்ஸ் நகரத்தில் பேருந்தில் பெண்களின் எண்ணிக்கை அதில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கையில் பாதி ஆகும். அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, பெண்கள் மென்ல பாதி. இந்த 2 அங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 விமனுக்கு 1 மென் வந்து 2 விமனுக்கு சமம். இது எக்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்றாங்க பாருங்க, ஒய் நகரத்தில் 10 ஆண்கள் பேருந்திலிருந்து கீழே இறங்கினாங்கன்னா பெண்கள் 5 பெண்கள் ஏறும்போது 2 பேரோட எண்ணிக்கையும் சமமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒய்ல நமக்கு என்ன கண்டிஷன் சொல்றாங்க, ஒய்ல நமக்கு இங்க எழுதுவோமே, ஒய்ல நமக்கு என்ன கண்டிஷன் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஆண்கள் -10 இருக்க, ஆண்கள்ல 10 இறங்குறாங்க, பெண்கள் +5 பேர் ஏறுறாங்க, இதுக்கு சமம்னு சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மென்னா 2 உமன் அதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். 2 women -10 equal to women +5. women அந்த பக்கம் கொண்டு வரலாம், நம்பரை அந்த சைடு கொண்டு போகலாம். W அந்த சைடு கொண்டு வரும்போது 2W -W W -10 அந்த சைடு போகும்போது +10 வரும். 10 + 5 15. அப்போ பெண்களின் எண்ணிக்கை 15, பேருந்தில் உள்ள பெண்களின் எண்ணிக்கை 15, ஆண்களின் எண்ணிக்கை வேணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த டபிள்யூக்கு மேலே இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆண்கள் ஈக்குவல் டு 2 × 15 30, 2 × 15 30. அப்போ மொத்த எண்ணிக்கை 30 + 15 45. பேருந்தில் உள்ள மொத்த நபர்கள் எண்ணிக்கை 45 அப்படின்னு வச்சு சால்வ் பண்ணலாம். இந்த கேள்வி நம்ம பொறுத்தளவு பசில் ரீசனிங் பொறுத்தளவு ஆப்ஷன்ஸ்லேருந்து சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதான் அப்படி சால்வ் பண்ணுங்க. அப்படி ஆப்ஷன்ஸ்லேருந்து சால்வ் பண்ண வேண்டாம், மெத்தட் வைஸ்னா நம்ம இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணாலும் இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 45. கேள்வி 113. ஒரு வினாடி வினா போட்டியில் எக்ஸ் மற்றும் ஒய் வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் 10:11. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர் எனில் ஒய் பெற்ற புள்ளிகள் எத்தனை? 2 பேர் சேர்ந்து நமக்கு எவ்வளவு பெற்றிருக்காங்க? 84 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. 2 பேர் சேர்ந்து 84 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. அப்ப சேர்ந்துனா என்னது? சம், டோட்டல். ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல இங்கே கூடுதல் வந்தாலே நம்ம ரேஷியோ என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். 10 + 11 21. இந்த 84 24 வகுத்தோம்னா 4 கிடைக்கும். ஒரு பங்கு 4. அவங்க கொஸ்டின் கேட்டிருக்கிறது ஒய்யின் பங்கு. ஒய் மொத்தம் 11 பங்கு. ஒய் வந்து 11 பங்கு. அப்போ 11 × 4
11 × 4 44. 113வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 44. கேள்வி 114. இரண்டு எண்களின் கூடுதல் 36, மேலும் அவற்றுள் ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் எனில் அந்த எண்களின் சிறிய எண் காண்க. ஒரு கேள்வி கேட்கறாங்க, அப்படின்னா ஆப்ஷன் சூஸ் பண்ணிடலாம். சிறிய எண் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே சிறிய எண். இன்னொரு நம்பர் எவ்வளவு கூடவா? இந்த நம்பரோட 8 கூடன்னு சொல்லியிருக்காங்க. 14 கூட 8 கூட்டினோம்னா என்ன வரும்? 22. ரெண்டையும் கூட்டினா 36 வருதா பாருங்க. 4 2 6 3 36. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ரெண்டாவது ஆப்ஷன் 16 கொடுத்துருக்காங்க. அடுத்த நம்பர் 8 தானே கூட. 16 + 8 24. கூட்டினாலே பாருங்க 0 வருது. தவறு. 40 வருமா? தவறு. ஆப்ஷன் சி 18 கூட 8 கூட்டும் போது என்ன வரும்? 26. கண்டிப்பா தவறு தான். 26 போது 30 38 44. நமக்கு வர வேண்டிய நம்பர் என்ன? 36 வந்தா கரெக்ட். ஆப்ஷன் டி 20 + 8 28. இன்னைக்கு கூட்டினோம்னா 48. இதுவும் தவறு. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 14. ஒரு நம்பர் 14, இன்னொரு நம்பர் 22. ரெண்டையும் கூட்டினோம்னா 36 சரியா வருது. இது மாதிரி நம்ம ஆப்ஷன்ல இருந்து சால்வ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இரண்டு எண்களின் கூடுதல், ரெண்டு நம்பரோட எண்களோட கூடுதல் 36ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் 36 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? மேலும் ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் சொல்லியிருக்காங்க. ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒய் என்னது? ஒய்ங்கிறது எக்ஸ் பிளஸ் 8. ஒய்ங்கிறது எக்ஸ் பிளஸ் 8. இதை நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் பிளஸ் ஒய்யோட மதிப்பு தான் எக்ஸ் பிளஸ் 8 ஈக்குவல் டு 36ன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு எக்ஸை கூட்டினோம்னா 2x. 8 அந்த பக்கம் போகும்போது 36 - 8 28. ரெண்டால் அடிச்சோம்னா 14. எக்ஸ் ஈக்குவல் டு 14. மிக சிறிய எண் எக்ஸ் தானே மிக சிறிய எண், ஒய் தான் நம்ம பெரிய எண்ணா எடுத்திருக்கோம். மிக சிறிய எண் தான் கேட்டிருக்காங்க. மிக சிறிய எண் எக்ஸ் 14. 114 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 14. இந்த மாதிரி கேள்வி நீங்க ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணி சால்வ் பண்ணணும் அவசியமே இல்லை. நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்து ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம டிக் பண்றது பெஸ்ட் ஆப்ஷன். கேள்வி 115 என்ன சொல்லியிருக்காங்க? ஆழ்துளை கிணறு தோண்டும் வேலையாட்கள் ஒரு நாளில் 22 அடிகள் துளை இடுகிறார்கள் எனில் 110 அடிகள் ஆழத்தில் உள்ள நீரோட்டத்தை அடைய எத்தனை நாட்கள் ஆகும்? நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்றாங்க? ஒரு நாளைக்கு 22 அடி ட்ரில் பண்றாங்க. மொத்தம் 110 அடி ட்ரில் பண்ணணும். அப்போ 110 மொத்தம் 110 ஒரு நாளைக்கு 22 டிவைட் பண்ண ஆன்சர் வரப்போகுது. 22 அடிக்கும் போது நமக்கு 5 நாள். 20 × 5 100, 2 × 5 110, மொத்தம் 5 நாள். பிரிச்சு அடிச்சுக்கலாம். 20 × 5 100, 2 × 5 10, ரெண்டையும் கூட்டவும் 110. 5 நாள் அடிபடும். 115 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 5 நாட்கள். கேள்வி 116. 120 மாணவர்கள் கொண்ட ஒரு குழுவில் 2/5 பங்கு மாணவர்கள் கணிதத்தையும் 3/8 பங்கு மாணவர்கள் அறிவியலையும் மீத மாணவர்கள் சமூக அறிவியலையும் பாடத்தையும் விரும்புகிறார்கள் எனில் அவர்களின் விகிதாச்சாரம் யாது? நம்ம என்ன பண்ணணும்? மேக்ஸ் எவ்வளவு பேர் பிடிச்சிருக்கு, சயின்ஸ் எவ்வளவு பேர் பிடிச்சிருக்கு, சோசியல் சயின்ஸ் எவ்வளவு பேர் பிடிச்சிருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அவங்களுக்குள்ள ரேஷியோஸ் நம்ம சால்வ் பண்ணணும். மொத்தம் 120 ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு ஈஸியாக கொடுத்துட்டாங்க. நமக்கு டோட்டலா 120 மாணவர்கள் கொடுத்துட்டாங்க. நம்ம மேக்ஸ் எவ்வளவு பேர் இருப்பாங்க? 120 மாணவர்கள்ல மேக்ஸை பொறுத்தளவு 2/5. மொத்தம் 120. மொத்தம் 120ல் 2/5 எவ்வளோ கண்டுபிடிக்கிறோம்? 5ஆல் அடிச்சோம்னா எவ்வளோ டைம்ஸ் போகும்? 5ஆல் 120 அடிக்கும் போது 24. 2 × 24 48. கணிதம் பிடித்தவர்கள் 48 பேர். சயின்ஸ் பிடித்தவர்கள் 3/8 பங்கு. மொத்தம் 120 பேர் இருக்காங்க. டோட்டல் மொத்த மாணவர்கள் 120. அந்த 120ல் 3/8 பங்கு உள்ளவர்கள் சயின்ஸ் பிடிச்சிருக்கு. 8ஆல் அடிக்கிறோம். அடித்தோம்னா என்ன வரும் பாருங்க. 8ஆல் அடிக்கும் போது 15 முறையா 1 4 15. 3 × 15 45. சயின்ஸ் பிடிச்சது 45 பேர் இருக்காங்க. மீதம் உள்ளவங்க எல்லாமே சோசியல் சயின்ஸ். மொத்தம் 120 பேர். 120ல் இந்த 48 - 45 ப்ளஸ் இது ரெண்டையும் கூட்டணும். 48 + 45. மேக்ஸ் சயின்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள கூட்டி மொத்த டோட்டலில் கழிச்சோம்னா நமக்கு அது சோசியல் சயின்ஸ் எவ்வளோ பேர் பிடிக்கும்னு கண்டுபிடிச்சிடலாம். 48 + 45 93. 120 - 93. 120 - 93 எவ்வளோ வரும்னு பார்த்தோம்னா 27 பேர் வராங்க. இப்போ நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். மேக்ஸ்
மேக்ஸ் இஸ் டு சயின்ஸ் இஸ் டு சோசியல் சயின்ஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். மேக்ஸ் 48, சயின்ஸ் 45, சோசியல் சயின்ஸு 27. ரேஷியோ அடித்தோம்னா 3ஆம் வாய்ப்பாடு அடிக்கலாம். அடித்தோம்னா 9 முடிகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. 15, 16. இந்த கேள்வியில் ரேஷியோ பார்த்தீங்கன்னா மேக்ஸு சயின்ஸ் சோசியல் சயின்ஸ்க்கான ரேஷியோ 16:15:9. 116 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 16:15:9. கேள்வி 117. 100 வினாக்கள் கொண்ட ஒரு போட்டித் தேர்வில் சரியான விடையளிக்கு ஒவ்வொரு வினாவிற்கும் 1 மதிப்பெண் வழங்கப்படுகிறது. தவறான விடைக்கு 1/2 மதிப்பெண் கழிக்கப்படுகிறது. மேலும் விடை அளிக்காத கேள்விகளுக்கு 1/4 மதிப்பெண்கள் கழிக்கப்படுகிறது. ஒரு தேர்வர் 88 வினாக்களுக்கு விடை அளிக்கிறார். அவற்றுள் 61 வினாக்களுக்கு சரியான விடை அளித்திருக்கிறார் எனில் அவர் பெறும் மதிப்பெண் எவ்வளவு? மொத்தம் 100 கேள்வி, அதில் 88 அட்டன் பண்ணியிருக்காப்புல. என்ன சொல்லியிருக்காங்க? கரெக்டாக எழுதுனா 1 மார்க்கு, தப்பாக எழுதுனா ½ மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. அட்டனே பண்ணலன்னா குவார்ட்டர் 1/4 மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. அப்போ நெகட்டிவ் மார்க்ஸ் பார்க்கணும். நம்ம இந்த கொஸ்டின் பொறுத்தளவு மொத்தம் 100 கேள்வி, அதில் 61 கேள்வி சரியாக எழுதியிருக்காரு. அப்போ சரியாக எழுதின கேள்விக்கு 1 மார்க் சொல்லியிருக்காங்க. 61 × 1. இந்த மார்க் வாங்கினதுலேருந்து நெகட்டிவ் மார்க்ஸ், தப்பான கேள்வியும் விட்டதுக்கான மார்க்ஸை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். இந்த மார்க்லேருந்து 61 கேள்வி சரியாக எழுதியிருக்காரு. மொத்தம் அட்டன் பண்ணியிருக்கிறது 88 கொஸ்டின். 88ல் 61 கேள்வி சரினா இப்போ தவறாக எத்தனை கொஸ்டின் எழுதியிருப்பாரு? 88 - 61. 88லேருந்து 61 மைனஸ் பண்ணோம்னா 27 கேள்வி தவறாக எழுதியிருக்காரு. தவறான கொஸ்டினுக்கு 1/2 மார்க் மைனஸ் பண்ண போறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அட்டனே பண்ணாத கேள்விகளுக்கு 1/4 மார்க் மைனஸ் பண்ண போறாங்க. மொத்தம் 100 கேள்விகள், அதுல அவர் 88 அட்டன் பண்ணியிருக்காருன்னா அட்டனே பண்ணாத கொஸ்டின் 12 கேள்விகள் அட்டன் பண்ணல. அதையும் நம்ம இங்க மைனஸ் பண்ணணும். ஒன்று இப்படி மைனஸ் பண்ணலாம், இல்லைன்னா பிராக்கெட் போட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்க மைனஸ் பண்ணிக்கலாம். 12 × 1/4 அடிச்சோம்னா 3 முறை அடிச்சோம்னா 13 முறை 26 1.5 13.5 வரும். 13 முறை 1 வரும், பாயிண்ட் வச்சு 0. 13.5 கூட்டினோம்னா 61 × 61 61. 61 மைனஸ் 13.5 + 3 16.5 கூட்டினோம்னா 16.5. 61 மைனஸ் 16.5 61 மைனஸ் 51 45 44.5 44.5. 117 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 44.5. கேள்வி 118. 10 லட்ச தேர்வுகள் இவ்வாண்டு டிஎன்பிசி தேர்வு எழுதுகின்றனர். ஒவ்வொரு தேர்வு மையத்திலும் 1000 தேர்வர்கள் தேர்வு எழுதினால் எத்தனை தேர்வு மையங்கள் தேவைப்படும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. சிம்பிள். 10 லட்சம் ஒரு எக்ஸாம் சென்டருக்கு 1000 கேண்டிடேட் சொல்றாங்க. அப்போ டிவைட் பண்ண வேண்டியதுதான். 10 லட்சம் 10 லட்சம் அதானே 10 லட்சம். 10 லட்சம் பை 1000. 1000ஆல் டிவைட் பண்ணோம்னா ஒரு சென்டருக்கு 1000 பேர் சொல்கிறாங்க. அப்போ எத்தனை சென்டர் தேவைப்படும்? 1000ஆல் டிவைட் பண்ணால் போதும். 3 0 3 0 பேலன்ஸ் இருக்கிறது 1000. இப்போ மொத்தம் 1000 சென்டர் தேவைப்படும். 112 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 1000. கேள்வி 119. ஒருவர் முதல் நாளில் ரூபாய் 20 ஊதியமாக பெற்று அடுத்த நாள் ரூபாய் 15 செலவிடுகிறார். மீண்டும் 3வது நாள் 20 ரூபாய் ஊதியமாக பெற்று 4வது நாளில் ரூபாய் 15 செலவிடுகிறார். அவர் தொடர்ந்து சேமிக்கும் போது எத்தனையாவது நாளில் அவரிடம் ரூபாய் 60 இருக்கும்? இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கணும். என்ன சொல்றாங்க? முதல் நாள் அவர் 20 ரூபா சம்பாதிக்கிறாரு, 2வது நாள் 15 ரூபா செலவு பண்றாரு. அப்ப 2 நாளைக்கு 2 டேஸ்க்கு அவரு 5 ரூபா சேர்க்கிறாரு. 2 நாளைக்கு 5 ரூபா சேர்க்கிறாரு. திரும்ப என்ன பண்றாரு? 3வது நாள் 20 ரூபா சம்பாதிக்கிறாரு, 4வது நாள் 15 ரூபா செலவு பண்றாரு. அப்ப 4 நாள் ஆகும்போது 5 கூட 5 10 ரூபா சேர்க்கிறாரு. மொத்தமா அவர் எவ்வளவு 60 ரூபா எப்போ சேமிப்பாரு? அவங்க கொஸ்டின் கேட்கல. கொஸ்டின் நம்ம என்ன பார்க்கணும்? அவர் 60 ரூபா எப்போ சேமிப்பாருன்னு கேட்கல. எத்தனையாவது நாளில் அவரிடம் 60 ரூபாய் இருக்கும், அவர் கையில எப்ப 60 ரூபாய் இருக்கும்னு கேட்கிறாங்க. நம்ம என்னன்னா ஈவன் நம்பர் வரும்போது செலவு பண்றாரு, ஆட் நம்பர் வரும்போது சம்பாதிக்கிறாரு. நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த கொஸ்டின் ஈவன் நம்பர்ல இருக்கு. 40 ரூபாய் கொண்டு வருவோம். × 8 5 × 8 40 ரூபாய் 40 வருது. டேஸ் பாருங்க, டேஸும் 8 பண்ணும்போது
ஈவன் நம்பர் டேஸ் வந்துடுது. 16 நாளில் அவர் 40 ரூபா சம்பாதிச்சிருக்காரு. இது மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்ணுறாரு, 20 ரூபா சம்பாதிக்கிறாரு. 2ஆம் நாள் 5 ரூபா செலவு பண்ணுறாரு. அப்போ 2 நாளைக்கு 5 ரூபா இருக்குது. இதே விதத்தில் வரும்போது 16 நாளைக்கு அவர் 40 ரூபா சேமிச்சிருப்பார். 17ஆவது நாள் அவர் வேலைக்கு போகிறார். 17ஆவது வேலைக்கு போகும்போது அவர் 20 ரூபா சம்பாதிச்சார். சம்பாதிக்கும் போது அவர் கையில் 60 ரூபா வந்துருச்சு. கொஸ்டினில் அவர் 60 ரூபா எப்போ சேமிப்பார் கேட்கல, அவரிடம் எப்போது 60 ரூபாய் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ 17ஆம் நாள் அவர் வேலைக்கு போகும்போது அவர்கிட்ட 60 ரூபா இருக்கும். ஸோ இந்த கேள்விக்கான விடை 119ஆவது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 17 நாள். கேள்வி 120. நான் வாங்கும் ஒவ்வொரு 12 மாம்பழங்களில் 3 அழுகி போய்விடும் எனில் நான் 100 மாம்பழங்களை வாங்கினால் எத்தனை அழுகிய மாம்பழங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் என்ன பண்றாரு, 12 மாம்பழம் வாங்கினேன்னா 3 கெட்டு போயிடுச்சு. அப்போ நான் 100 மாம்பழம் வாங்கினேன்னா எவ்வளோ கெட்டு போயிருக்கும்? பாக்ஸ் மெத்தட் அடிக்கலாம். அடித்தோம்னா 4 அடித்தோம்னா 25. அப்போ 25 மாம்பழங்கள் அழுவி இருக்கும். பாருங்க, மொத்தம் 12 3. அப்போ 4ல் 1 பங்கு 12 மாம்பழம் வாங்கியிருக்கேன். அதில் 3னா 4ல் 1 பங்கு அழிவிடுச்சு. அப்போ 100ல் 4ல் 1 பங்கு 25. 120ஆவது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 25. கேள்வி 121. நண்பகல் 12 மணிக்கு ஒரு இடத்தின் வெப்பநிலை 0 விட 18 டிகிரி செல்சியஸ் அதிகமாகும். வெப்பநிலை மணிக்கு 3 டிகிரி வீதம் குறைந்தால் எத்தனை மணிக்கு அவ்விடத்தின் வெப்பநிலை 0 விட 12 டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன, 0வோட 18 கூட இருக்கு. 0வோட -12 வரணும். அப்போ மொத்தம் எவ்வளோ டிகிரி குறையணும்? 18லேருந்து 0 வரணும். 0லேருந்து திரும்ப 12 கீழே போகணும். அப்போ 18 + 12 மொத்தம் 30 டிகிரி குறையணும். மொத்தம் நமக்கு 30 டிகிரி செல்சியஸ் குறையணும். 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ டிகிரி செல்சியஸ் குறையுது? 3 டிகிரி செல்சியஸ் குறையுது. நம்ம பாருங்க, ஏன் நம்ம 2 ஆட் பண்றோம்னா 18ல இருக்கு. 18ல இருந்து 1 மணி நேரத்துக்கு இருக்கா 15. இது மாதிரி ஒரு கட்டத்தில் 0 வந்துருது. 0 வந்ததுக்கப்புறம் -3 -6 இப்படி குறைச்சிட்டு போய் -12 வரை போகுது. ஏன்னா அதான் சொல்றாங்க, 1 மணி நேரத்துக்கு 3 டிகிரி செல்சியஸ் குறையுதுங்கிறாங்க. மொத்தம் 30 டிகிரி செல்சியஸ் குறையணும். ஸோ 30 1 மணி நேரத்துக்கு 3 டிகிரி குறையுது. அப்போ 10 மணி நேரத்தில் குறைஞ்சிரும். அப்போ -12 டிகிரி எப்போ வரும்? 10 மணி நேரத்தில். மதியம் 12 மணி. அப்போ 12 + 10 ஆட் பண்ணோம்னா எத்தனை மணி வரும்? 22. 12 10 கூட்டும் போது 22ங்கிறது நைட்டு 10 மணி. 22 PM நைட்டு 10 மணி. ஸோ நமக்கு 126 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 10 PM. கேள்வி 122. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள கோழிகளை 2 3 4 5 அல்லது 6 பேரிடம் சமமாக பங்கிடும் போது ஒவ்வொரு முறையும் ஒரு கோழி மீதமாகிறது. மேற்கான நிபந்தனையை நிறைவு செய்யும் மிக சிறிய கோள்களின் எண்ணிக்கை. என்ன சொல்றாங்க? 2 3 4 5 6. அப்போலாம் இந்த நம்பரால டிவைட் பண்ணும்போது கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸை டிவைட் பண்ணும்போது 1 ரிமைண்டர் வரணுங்கிறாங்க. அப்போ 1 ரிமைண்டர் வரணும். இதெல்லாம் 1 -1 பண்ணால் 40 வரணும். இதை -1 பண்ணால் 120 வரணும். -1 பண்ணால் 60. அந்த -1 சொல்லியிருக்காங்களே, மீதம் சமமாக பங்கிடும் போது ஒரு கேள்வி மீதம் ஆகிறது. அந்த 1 மைனஸ் பண்ணிடுவோம், 60. அது 180. மிக சிறியன்னு சொல்றாங்க. மிக சிறிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக சிறியங்கும் போது இருக்கிறதுல சின்ன நம்பர் பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் இருக்கிற சின்ன நம்பர் 40. இந்த 40 இந்த நம்பர்லாம் சரியா வகுப்படுமா? ஏன்னா 1 மீதம் வரும், அதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். 2ஆல வகுப்படும். 3ஆல 40 வகுப்படுமா? வகுப்படாது. இல்ல. அடுத்த சின்ன நம்பர் 60. 2ஆல வகுப்படும், 3ஆல வகுப்படும், 4ஆல் வகுப்படும், 5ஆல் வகுப்படும், 6ஆல் வகுப்படும். 122 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 61. கேள்வி 123. ஒருவன் அவனது தோட்டத்தில் 15,376 ஆப்பிள் மரங்களை வளர்த்தான். ஒரு வரிசையில் எத்தனை ஆப்பிள் மரங்கள் இருக்கின்றதோ அதே எண்ணிக்கையில் அதன் வரிசையும் அமையும் எனில் வரிசைகளின் எண்ணிக்கை யாது? என்ன குழு கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நமக்கு எவ்வளோ ரோஸ், மொத்தம் எவ்வளோ ரோஸ் இருக்கோ அதே அளவு தான் ஒரு ரோலையும் ஆப்பிள் இருக்கும். இப்போ ஒரு ரோல ஒரு ஆப்பிள் வச்சிருக்காரு வச்சுக்கோங்களேன். ஒரு ரோல ஆப்பிள் பிளான் பண்ணியிருக்காரு வச்சுக்கோங்களேன். ஆப்பிள் பிளான் பண்ணியிருக்காருன்னா அதே மாதிரி எத்தனை ரோஸ் இருக்கு, இந்த ரோல எத்தனை ஆப்பிள் இருக்கோ அதே தான் இருக்குன்னு இருக்காங்க. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? ஸ்கொயர். இந்த ரோ ஸ்கொயர் பண்ணா டோட்டல் வரப்போகுது. கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷனை ஸ்கொயர் பண்ணோம்னா 15,376 வருமோ அதான் ஆன்சர். நம்ம ஸ்கொயர் நம்பர்ல ஒரு கான்செப்ட் இருக்கு. லாஸ்ட் நம்பர் 6 முடியுது. லாஸ்ட் நம்பர் 6 முடிஞ்சதுன்னா 1 ஸ்கொயர் நம்பர்
4 இல்லை 6 அப்படிதான் எண்ட் ஆக முடியும். 4 இல்லைனா 6 தான் எண்ட் ஆக முடியும். இதை நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலயே பார்த்துட்டோம். இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஆப்ஷன் ஏ 124, பி 128, சி 120, சி வந்து 130, டி 142 கொடுத்துருக்காங்க. அப்ப 4 முடிகிற ஒரே ஆப்ஷன் ஏ மட்டும்தான். 123 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 124. இல்லைன்னா 124 × 124 இருக்குனீங்கன்னா 15376 வரும். Question number 124. On Children's Day, sweets were to be equally distributed among 175 children in a school. Actually, on the Children's Day, 35 children were absent and therefore each child got 4 sweets extra. Then totally how many sweets were available for distribution? என்ன சொல்லிருக்காங்கன்னா 175 பேர் ஒரு சில்ட்ரன்ஸ் டேக்கு வரதா இருந்தாங்க. அவங்களுக்கு சம அளவுல வந்து ஸ்வீட்ஸ் பிரிச்சு கொடுக்கறதா இருந்தாங்க. ஆனா 35 பேர் ஆப்சென்ட் ஆயிட்டாங்க. அதனால ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 4 ஸ்வீட் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. அப்போ டோட்டலா எவ்வளவு ஸ்வீட்ஸ் அவைலபிளா இருந்தது அப்படின்னு क्वेश्चन கேக்குறாங்க. நம்ம டோட்டல் அவைலபிள் நம்ம என்ன பண்ணலாம், மொத்தமா நம்ம வந்து சில்ட்ரன்ஸ் டேக்கு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க, எவ்வளவு ஸ்வீட்ஸ் கிடைச்சது அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் 175 பேர் டோட்டல், 35 பேர் லீவு. அப்ப சில்ட்ரன்ஸ் டேக்கு அவைலபிள் வந்தவங்க எவ்வளோ, 140 பேர் வந்திருக்காங்க. அந்த 140 பேருக்கும் எக்ஸ்ட்ரா 4 ஸ்வீட் கிடைச்சிருக்கு. எக்ஸ்ட்ரா 4 ஸ்வீட் கிடைச்சிருக்கு. எக்ஸ்ட்ரா 4 ஸ்வீட் கிடைச்சதுன்னா இது ரெண்டையும் பெருக்கும் போது 14 14 × 4 14 × 4 56 ஒரு 0 560 ஸ்வீட் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. ரைட் தானே? எக்ஸ்ட்ரா ஸ்வீட்ஸ் ஏன்னா 4 ஸ்வீட் எக்ஸ்ட்ரா கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. 175 பேர்ல 35 பேர் லீவு. அப்போ 140 பேர் வந்திருக்காங்க. 140 பேருக்கும் 4 ஸ்வீட் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. மொத்தம் எக்ஸ்ட்ரா கிடைச்சது 560. இந்த 560 ஸ்வீட் பார்த்தீங்கன்னா இந்த 35 பேர் லீவ்னால தான் கிடைச்சது. அந்த 35ஆல் வகுக்கும் போது ஒருவருக்கும் எவ்வளோ ஸ்வீட்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். 35ஆல் அடித்தோம்னா 560 அடிக்கும் போது 7 டைம்ஸ் 11 1 2 7ஆல் அடிக்கும் போது 1 2 7ஆல் அடிச்சோம்னா 1 டைம்ஸ் ரிமைனிங் 4 6 டைம்ஸ். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 16 ஸ்வீட் கிடைச்சிருக்கும். அந்த 35 பேர் வந்திருந்தாங்கன்னா ஒருத்தருக்கும் 16 ஸ்வீட் கிடைச்சிருக்கும். அப்போ ஒரு மாணவருக்கும் கிடைக்க வேண்டிய ஸ்வீட்டின் எண்ணிக்கை 16. மொத்தம் 175 மாணவர்கள். 16 × 175 ரெண்டையும் பெருக்கும் போது 16 × 125 75 பெருக்கும் போது 2800 வரும். 2800 வரும். 124 கேள்விக்கான விடை 2800 சொல்லலாம். அப்படி இல்லைனா நம்ம ஆப்ஷன்ஸ்லேருந்து போகலாம். ஆப்ஷன்லேருந்து போனோம்னா ஆப்ஷன் டி 2800 எடுத்தோம்னா மொத்தம் 175 குழந்தைகள் 175ஆல் வகுக்கும் போது நமக்கு 16 கிடைக்கும். இதுவே 35 பேர் லீவ் போட்டாங்க. 35 பேர் லீவ் போட்டாங்கன்னா 140 பேர் வந்திருக்காங்க. 140 பேர் வந்தாங்கன்னா அடிச்சோம்னா 20 வரும். அடிச்சா 20 ஒரு குழந்தைக்கும் 20 ஸ்வீட் கிடைச்சதா வரும். அப்போ பாருங்க வித்தியாசம் +4. அதானே சொல்லியிருக்காங்க, 4 ஸ்வீட் 4 இனிப்புகள் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 4 ஸ்வீட் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. அதனால 2800 தான் ஆப்ஷனாக முடிவு பண்ணலாம். 124வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 2800. கேள்வி 125. ஏ மற்றும் பி என்ற 2 தேர்வறைகளில் ஏ என்ற அறையிலிருந்து 10 மாணவர்கள் பிக்கு அனுப்பப்பட்டால் 2 அறைகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை சமம். பியில் இருந்து 20 மாணவர்கள் ஏ என்ற அறைக்கு அனுப்பப்பட்டால் ஏயில் உள்ள மாணவர்கள் பியில் உள்ள மாணவர்களை போல் 2 மடங்கு எனில் ஏ பி அறையில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை முறையே. நமக்கு 2 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஏல இருந்து 10 பேர் அனுப்பும் போது பிக்கு அனுப்புனாங்கன்னா 2 பேரும் ஈக்குவல் ஆயிருவாங்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கண்டிஷன் 20 மாணவர்கள் ஏ என்ற அறைக்கு அனுப்பப்பட்டால் பியில இருந்து ஏக்கு 20 பேர் அனுப்புனாங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஏ வந்து பியில உள்ளது போல 2 மடங்கா இருப்பாங்க சொல்லியிருக்காங்க. நம்ம 2 கண்டிஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ நம்ம சூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்க, இது ஏ 100 பேர் பி 80 எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஏல இருந்து 10 பேர் அனுப்பணும். ஏல இருந்து 10 பேர் அனுப்பிட்டா -10 90 இங்கேயும் 90 ஆகும். சமம்னு சொன்னாங்க, கரெக்டா இருக்கு. செகண்ட் கண்டிஷன் பில இருந்து 20 பேர் அனுப்பணும். பில இருந்து 20 பேர் அனுப்புனா 60 மாறிடும். இங்க 100 + 20 120. 2 மடங்குன்னு சொன்னாங்க, 2 மடங்கு சரியா இருக்கு. 60 120 2 மடங்கு சரி. ஆப்ஷன் ஏ நமக்கு கரெக்டா இருக்கு. மற்ற ஆப்ஷன்ஸை செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 180 10 பேர் அனுப்பணும். 10 பேர் அனுப்புனா 170 இங்க 110 சமமா இல்ல, தவறு.
ஆப்ஷன் சி 20. 10 பேர் அனுப்புகிறாங்க, 10 பேர் அனுப்புனாங்கன்னா இங்கே 10 மாறிடும், இங்கே 90 மாறிடும். ரெண்டும் சமமா? சமம் இல்லை. ஆப்ஷன் டி 120 பேர் இருக்காங்க. முதல் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க? ஏலேருந்து பிக்கு 10 பேர் அனுப்பணும். ஏலேருந்து பிக்கு 10 பேர் அனுப்புனாக்க 120ங்கிறது 110 மாறும். 10 பேர் போனால் 110. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா பியிலிருந்து 20 பேர் அனுப்பணும். பியிலிருந்து 20 பேர் அனுப்பணும். 100 - 20 80 மாறும். இங்கே 20 ஆட் பண்ணோம்னா 140 மாறும். மாறும்போது என்ன சொல்கிறாங்க? பிஐ விட ஏ 2 மடங்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. 80ல் 2 மடங்குனா 160 வரணும். 140 தான். ரெண்டாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. நமக்கு 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆன ஒரே ஆப்ஷன் ஏ மட்டும்தான். ஸோ டியும் தவறு. 125 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 100, 80 அப்படி நம்ம மார்க் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? கண்டிஷன் 1 ஏலேருந்து 10 வெளில எடுக்கிறோம். என்ன பண்ணுறோம்? பிக்கு 10 ஆட் பண்ணுறோம். ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கோம்? பியிலிருந்து 20 எடுத்து ஏக்கு கொடுக்கும்போது, பியிலேருந்து 20 எடுத்து ஏக்கு கொடுக்கும்போது என்னவாகுது? ஏ பியை விட ஏ 2 மடங்காகுது. பியை விட ஏ 2 மடங்காகுது. அப்படிங்கிறது 2 ஈக்குவேஷன்ஸ் எடுத்து சால்வ் பண்ணும்போது 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை வச்சு ஏ மற்றும் பிக்கான வேல்யூ நம்ம சால்வ் பண்ணலாம். கேள்வி 126. கீழ்கண்ட கூற்றுகளை படித்து முடிவில் விடையளிக்கவும். முதல் கூற்று: ரமேஷ் வாலிபால் விளையாடுவார், ஆனால் கிரிக்கெட் விளையாட மாட்டார். ஒரு கேம் வாலிபால் மட்டும் விளையாடுவார். 2, முருகன் கிரிக்கெட் விளையாடுவார், ஆனால் வாலிபால் விளையாட மாட்டார். இவரும் ஒரு விளையாட்டு தான் விளையாடுறாரு, இவரும் ஒரு விளையாட்டு விளையாடுறாரு, இவரும் ஒரு விளையாட்டு தான் விளையாடுறாரு. கண்டிஷன் 3, கலைமணி கபடி விளையாடுவார், ஆனால் கிரிக்கெட் விளையாட மாட்டார். அப்ப இவரும் கபடிங்கிற ஒரு விளையாட்டு தான் விளையாடுவார். 4 கூற்று: ராகவன் வாலிபால் மற்றும் கிரிக்கெட் விளையாடுவார். அப்ப ராகவன் அப்படிங்கிறவர் 2 விளையாட்டு விளையாடுவாரு. கீழ்கண்டவர்கள் யார் ராகவனை போல் விளையாட்டில் சிறந்த விளங்கியவர்? அப்போ இவர் 2 கேம் விளையாடுறாரு, இவங்க எல்லாம் ஒரு கேம் தான் விளையாடுறாங்க. அப்ப இவரை மாதிரி ஈக்குவல் நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. அப்ப நன் ஆஃப் திஸ், இவர்களில் எவரும் இல்லை. 126வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி, நன் ஆஃப் திஸ், இவர்களில் எவரும் இல்லை. கேள்வி 127. ஃபைண்ட் ஏ அண்ட் பி இன் தி அடிஷன். 12a + 6ab = a09 சொல்லியிருக்காங்க. நமக்கு இங்கே ab ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆப்ஷன்ஸ்ல இருந்தே சால்வ் பண்ணுவோம். ஆப்ஷன் ஏ எடுத்துப்போமே. 12 ஏக்கு பதிலாக 7 + 6 ஏனா 7 பீனா 2 = ஏ வந்து 7 0 9 7 0 9. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா இது வரணும். மல்டிப்ளை எல்லாம் பண்ணக்கூடாது. 12 × 7 அதெல்லாம் செய்ய வேண்டாம். ஏங்கிற இடத்துல அப்படி நம்ம வேல்யூ பிளேஸ் பண்ணால் போதும். கூட்டி பார்க்கலாம் பாருங்க. 100 709 வரணும். 700 700 800 700 மேலே போகுது. இது தவறு. ஆப்ஷன் பி சூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் பி 12 ஏனா 8 + 6 8 1 = 8 0 9 8 0 9. கூட்டி பார்க்கலாம். 600 700 780 800 809 கரெக்டாக வருது. 809. ஆப்ஷன் பி சரியாக வருது. சி டி நம்ம செக் பண்ணுவோம். ஆப்ஷன் சி செக் பண்ணோம்னா 12 ஏனா 6 + 6 6 3 = ஏனா 6 609. கூட்டினா 609 வரணும். பாருங்க, ஒரு நம்பரே 663 இருக்கு. அப்போ கூட்டினா அதோட கூட தான் வரும். இதுவும் தவறு. ஆப்ஷன் டி செக் பண்ணலாம். ஆப்ஷன் டி செக் பண்ணும்போது 12 ஏக்கு பதிலாக 5 + 6 ஏவோட மதிப்பு 5 பியோட மதிப்பு 4 = ஏவோட மதிப்பு 5 509 வரணும். ஒரு மதிப்பே 654 இருக்கு. கூட்டும் போது கண்டிப்பாக அதோட கூட தான் வரும். இந்த கேள்வி 127வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி, A = 8 B = 1. கேள்வி 128. ஒரு தொட்டியில் 1/3 பங்காக 45 லிட்டர் தண்ணீர் உள்ளது எனில் அத்தொட்டியில் முழுக்க கொள்ளளவில் பாதி எவ்வளவு? என்ன சொல்றாங்க? 3ல் 1 பங்கு. கேள்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3ல் 1 பங்கு. அப்போ 3 பங்கு மொத்தம். அதில் 1 பங்கு எவ்வளோ இருக்கா? 3ல் 1 பங்கு 45 லிட்டர் இருக்குங்கிறாங்க. அப்படின்னா பாதி 1/2 எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபுல்லுங்கிறது 3 தானே? ஃபுல்லுங்கிறது 3. அப்போ 1 பங்கு 45னா 3 ஷேர் எவ்வளோவா இருக்கும்? 3 × 45 45 × 3 அதான் ஃபுல் டேங்க்கு. 45 × 3 நமக்கு என்ன வரும்? 135. நமக்கு ஃபுல் டேங்க் 135னா அதில் பாதி
ஃபுல் டேங்க்ல பாதி கேட்குறாங்க. பாதினா டிவைடட் பை 2. 135 2ஆல் வகுக்கும் போது என்ன வரும்? 135னா 66 1 7 5 67.5. 128வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 67.5 லிட்டர். டேங்க்ல பாதி கொள்ளளவு வந்து 67.5 லிட்டர். கேள்வி 129. ஒரு சினிமா அரங்கில் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. அடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன. கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருந்தது? என்ன கேட்க சொல்றாங்க? முதல் வரிசையில 20 சீட் இருந்துச்சு. அப்ப ஏ, இது ஏ முதல் வரிசை. நமக்கு ஃபார்முலா என்னன்னா T30 மொத்தம் 30 வரிசை, மொத்தம் 30 வரிசை அப்படி கேட்டிருக்காங்க. T30 அதான் என்னங்கிறது 30. அப்போ A + n-1 × D. என்னங்கிறது 30, ஏன்னா முதல். என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்தடுத்த வரிசையில் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வரிசை 20னா அடுத்த வரிசை 22, அடுத்த வரிசை 24 அப்படின்னு 2 கூட போயிட்டே இருக்கும். அப்போ Dனா 2 சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆன்சர் வரும் A 20 + 30 - 1 × 2. 20 + 30 - 1 29. 29 × 2 20 + 29 × 2 58. 58 20 கூட்டினோம்னா 78. 50 20 58 கூட்டினோம்னா 78. 129 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 78 வரிசைகள். கொஸ்டின் நம்பர் 130லேருந்து 134 வரை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். டேட்டா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை கவனமாக படித்து பின்னர் கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். நம்பர் 1, PQRS மற்றும் T ஆகிய நண்பர்கள் சென்னை, கொல்கத்தா, டெல்லி, பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் ஆகிய வெவ்வேறு நகரங்களுக்கு பேருந்து, ரயில், விமானம், கார் மற்றும் படகு மூலம் மும்பையிலிருந்து பயணித்தார்கள். மும்பையிலிருந்து சிட்டிஸ், சென்னை, கொல்கத்தா அது மாதிரி சிட்டிஸ்க்கு டிராவல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெல்லிக்கு பயணித்தவர் படகில் பயணிக்கவில்லை. டெல்லிக்கு அவங்க கண்டிப்பா போட்ல போல. பெங்களூருக்கு காரில் பயணித்தார். இப்ப பெங்களூருக்கு எதுல போயிருக்காங்க? பெங்களூருக்கு கார்ல போயிருக்காங்க. கொல்கத்தாவிற்கு விமானத்தில் பயணித்தார். கொல்கத்தா போறவங்க விமானம் ஏரோப்ளேன்ல போயிருக்காங்க. கொல்கத்தா போறவங்க ஏரோப்ளேன். கண்டிஷன் 4, எஸ் என்பவர் படகிலும் டி என்பவர் ரயிலிலும் பயணித்தார்கள். எஸ்ங்கிறவர் படகுல போயிருக்காரு, டீங்கிறவர் என்ன போயிருக்காங்க? ரயில்ல போயிருக்காங்க. என்ன ஆப்ஷன்ஸ் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். மும்பை நகரம் டெல்லி மற்றும் சென்னையுடன் பேருந்தால் இணைக்கப்படவில்லை. அப்போ மும்பையிலிருந்து போகும்போது நமக்கு என்ன எப்படி போக முடியாது? சென்னைக்கும் டெல்லிக்கும் பஸ்ல போக முடியாது. அதே மாதிரி டெல்லிக்கு போறவங்க என்ன பண்ண முடியாது? டெல்லிக்கு போட்லயும் போல. அப்ப டெல்லிக்கு போட்டுங்கிற ஆப்ஷன் கட் ஆயிடுச்சு, பஸ்ஸுங்கிற ஆப்ஷன் கட் ஆயிடுச்சு. நமக்கு மீதம் உள்ளது என்னது பாருங்க, ரயில், விமானம் முடிஞ்சிருச்சு, கார் முடிஞ்சிருச்சு. டெல்லிக்கு போட்டும் யூஸ் பண்ண முடியாது, அப்புறம் பஸ் யூஸ் பண்ண முடியாது. போட்டும் பஸ் யூஸ் பண்ண முடியாது. அப்ப டெல்லிக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் ட்ரெயின் மட்டும்தான். அப்ப டெல்லிக்கு போகணும்னா ட்ரெயின்ல மட்டும் தான் போக முடியும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் வேற ஆப்ஷன்ஸ். மீதம் உள்ளது சென்னை, ஹைதராபாத் 2 நகரங்கள் தான் பேலன்ஸ் இருக்கு. ஓகே, வேற என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. நமக்கு மீதம் உள்ள வாகனங்கள் என்னென்ன? வாகனங்கள் பொறுத்தளவு பேருந்து மற்றும் படகு. பேருந்தும் படகு மட்டும் தான் நமக்கு பேலன்ஸ் இருக்கு. சென்னைக்கு பேருந்து பஸ்ல போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப சென்னைக்கு மிச்சம் இருக்கிறதுல பேருந்து, படகு 2 தான் பேலன்ஸ் இருக்கு. அதுல பேருந்துல சென்னைக்கு போக முடியாது. அப்படின்னா சென்னைக்கு போனவங்க கண்டிப்பா போட்ல தான் போயிருப்பாங்க. மீதம் உள்ள ஒரே ஒரு ஆப்ஷன் பஸ்ல போனவங்க ஹைதராபாத்துக்கு தான் பஸ்ல போயிருப்பாங்க. சென்னைக்கு போட்ல தான் போயிருப்பாங்க. ஸோ இப்போ எல்லா கண்டிஷன்ஸையும் பார்க்கலாம். டெல்லிக்கு டீல யார் போயிருக்கா? ட்ரெயின்ல போனவர் டீ தான் ட்ரெயின்ல போயிருக்காரு. அப்ப டீ அப்படிங்கிறவர் தான் டெல்லிக்கு போயிருக்காரு. வேற என்ன எழுதலாம்? எஸ்ங்கிறவர் படகுல போயிருக்காரு. அப்போ சென்னைக்கு போனவர் எஸ். வேற பெங்களூர் போயிருக்காரு. பெங்களூர் போனவர் கொல்கத்தா விமானத்தில் பயணித்தார். ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம இதை வச்சு நம்ம என்ன கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 130. கீழே உள்ள நபர் மற்றும் பயண வகை இணைகளில் எது தவறானது? எது தவறுன்னு கேட்கிறாங்க. பி பேருந்து, Q விமானம், S படகு, T விமானம். பாருங்க, நம்ம டி
டெல்லி ட்ரெயின்ல போயிருக்காரு. டி நமக்கு எதுல போயிருக்காங்க? ட்ரெயின்ல போயிருக்காரு. ஆனா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? டி விமானம்னு கொடுத்திருக்காங்க. 130 கேள்வி சரியா இல்லாதது ஆப்ஷன் டி டி ஏரோப்ளேன் விமானம். கேள்வி 131 which of the following combination is true for S? கீழே உள்ள இணைகளில் S க்கு எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெல்லி பஸ் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி சென்னை பஸ், ஆப்ஷன் சி சென்னை போட்டு, ஆப்ஷன் சி டேட்டா inadequate போதிய விவரம் இல்லை. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எஸ்ங்கிறவரு சென்னைக்கு போனவங்க போட்ல தான் போயிருக்காங்க, அந்த போட்ல போனவர் எஸ் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப எஸ்ங்கிறவரு நம்ம என்ன குறிக்கலாம்? சென்னை போட், சென்னை படகு. 131 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி சென்னை போட், சென்னை படகு. கேள்வி 132 கீழே உள்ள இடம் பயண வகையில் எது தவறு? எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. டெல்லி ஆப்ஷன் ஏ டெல்லி பஸ், ஆப்ஷன் பி கொல்கத்தா ஏரோப்ளேன், ஆப்ஷன் சி பெங்களூரு கார், ஆப்ஷன் டி சென்னை போட்டு. நம்ம கண்டுபிடிச்சதுல பார்ப்போம். டெல்லி ட்ரெயின், டெல்லிக்கு ட்ரெயின், மற்றதெல்லாம் கரெக்ட். அப்ப தவறானது ஆப்ஷன் ஏ டெல்லி பேருந்து. டெல்லிக்கு ட்ரெயின் மூலம் தான் சென்றிருக்காங்க, ஆனா இவங்க பேருந்து கொடுத்திருக்காங்க, அதுதான் தவறு. டெல்லிக்கு பயணம் செய்தவர் கீழே உள்ளவற்றில் எதை பயன்படுத்தினார்? நம்ம ஈஸியா நம்ம எது கண்டுபிடிச்சிருக்கோமோ அதுல தான் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே நம்ம கேட்டிருக்காங்க. எதுல போனாரு? நமக்கு டெல்லிக்கு போனவர் ட்ரெயின்ல போனாங்க. டீன்றவர் ட்ரெயின் ரயிலில் பயணித்தார். கேள்வி 134 who among the following traveled to Delhi? டெல்லிக்கு பயணித்தவர் யார்? டி டெல்லிக்கு பயணித்தவர் டி. நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கரெக்டா புரிஞ்சிட்டோம், இந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டா புரிஞ்சிட்டோம், ஓரளவு புரிஞ்சு கரெக்டா மேட்ச் பண்ணிட்டோம்னாலே நமக்கு கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் கிடைச்சிரும். எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்தளவு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின் குறைஞ்சது ஒரு 3 கொஸ்டின் கேட்பாங்க, 2 கேள்விகள் இல்ல 3 கேள்வி கேட்பாங்க. கேட்கும்போது நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸி. 3 கொஸ்டின் மார்க் நம்ம 3 மார்க் வாங்கிடலாம். நம்ம ஸ்டேட்மெண்ட் தப்பா மார்க் பண்ணிட்டோம்னா நமக்கு 3 கொஸ்டினுமே தப்பாயிரும். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் குறிக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா குறிக்கிற மாதிரி இருக்கும். கேள்வி 135 ஒரு அலுவலகத்தில் 108 மேசைகளும் 132 நாற்காலிகளும் உள்ளன. அதில் 1/6 மேசைகள் மற்றும் 1/4 நாற்காலிகள் முறிந்த நிலையில் உள்ளன. பணிபுரியும் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு மேசை ஒரு நாற்காலி தேவைப்படுகிறது எனில் இவ் அலுவலகத்தில் எத்தனை நபர்கள் வேலை செய்ய முடியும்? என்ன சொல்லியிருக்காங்க? மொத்தம் 108 டேபிள் இருக்கு, 132 சேர் இருக்கு. இதுல 1/6 டேபிளும் 1/4 சேரும் உடஞ்சு போயிடுச்சு. அதனால உடஞ்சதை தூக்கி போட்டுறணும். உடஞ்சதை தூக்கி போட்டு பேலன்ஸ் நல்லதா உள்ள பேர் சேர் அண்ட் டேபிள் 2 பேர் உள்ளதை வச்சு எவ்வளவு பேர் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த கொஸ்டின்ல நமக்கு 1/6 டேபிள் உடையாத டேபிள், அன்பிரோக்கன் டேபிள், உடையாத டேபிள் எவ்வளோன்னு பார்க்கணும். உடஞ்சது 1/6. ஓகேங்களா? 6 பங்குல 1 பங்கு உடைஞ்சு போச்சு. அப்போ எத்தனை பங்கு உடையாம இருக்கும்? 6ல் 5 பங்கு உடையாம இருக்கும். 6ல் 1 பங்கு உடைஞ்சதுன்னா 6ல் 5 பங்கு உடையாம இருக்கும். மொத்தம் 108 மேசை அடிச்சோம்னா நமக்கு எவ்வளோ உடையாம இருக்க டேபிள் நமக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். அடிச்சோம்னா 6ஆல் அடிச்சோம்னா எவ்வளோ முறை வரும்? 1 4 8 5 × 18 90. உடையாத சேர்ஸ், உடையாத சேர் எவ்வளோ பார்ப்போம். 4ல் 1 பங்கு உடைஞ்சிருக்குன்னா 4ல் 3 பங்கு உடையாம இருக்கும். 1 பங்கு உடைஞ்சிருக்குன்னா மிச்சம் 3 பங்கு உடையாம இருக்கும். மொத்தம் 132 நாற்காலி. 132ல் 3 பங்கு எவ்வளோ? 4ல் 3 பங்கு எவ்வளோன்னு பார்ப்போம். கட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 4ஆல் அடித்தோம்னா 3 1 3 3 × 33 99. அந்த அலுவலகத்தில் 90 டேபிளும் 99 சேரும் இருக்கு. அப்போ நமக்கு என்ன பேர் பாருங்க. வேலை செய்யறதுக்கு என்ன பண்ணும்? ஒரு மேசை ஒரு நாற்காலி தேவைப்படுது, ஒரு மேசையும் ஒரு நாற்காலியும் தேவைப்படுது. அப்ப 90 மேஜை 90 நாற்காலி 9 எக்ஸ்ட்ரா, அதை விட்டுறலாம். அப்போ மொத்தம் நமக்கு வேலை செய்யறதுக்கு டேபிள் சேர் எவ்வளவு இருக்கு? 90 இருக்கு. 135 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 90. கேள்வி 136 ஏ பி சி மற்றும் டி ஆகியோர் ரூபாய் 60 மதிப்புள்ள ஒரு பொருளை வாங்கியுள்ளனர். ஏ என்பவர் மற்றவர் செலுத்திய தொகையில் 1/2 தொகை செலுத்தினார். ஏ மற்றவங்க எல்லாம் செலுத்தினதை ஆட் பண்ணோம்னா அதுல பாதி செலுத்தியிருக்காரு. பி என்பவர் மற்றவர் செலுத்திய தொகையில் 1/3 தொகையை செலுத்தினார். மற்றவங்க செலுத்தினதுல பிங்கிறவர் 1/3 பங்கு செலுத்தியிருக்காரு. மற்றும் சி என்பவர் மற்றவர் செலுத்திய தொகையில் 1/4 தொகை செலுத்தினார் எனில் டி எவ்வளவு தொகை செலுத்தி இருப்பார்? 3 பேரும் எவ்வளவு செலுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. பேலன்ஸ் டி. அப்போ ஏ எவ்வளவு செலுத்தினாரு, பி எவ்வளவு செலுத்தினாங்க, சி எவ்வளவு செலுத்தினாங்க கண்டுபிடிச்சு 3ஐயும் கூட்டி மைனஸ் பண்ணோம்னா டி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஏ மொத்தம் பாருங்க. ஏ பி சி டி. ஏ + பி + சி + டி மொத்தம் கூட்டினோம்னா 60.
மொத்தம் கூட்டினோம்னா 60 ரூபான்னு சொல்லிட்டாங்க. சரி, ஏ எவ்வளோ வாங்கியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஏ வந்து என்னது மற்றவங்க பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி 3 பேரையும் கூட்டினா அதில் பாதி, ஏன்னா 1/2 பாதி ஏன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த ஈக்குவேஷனில் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி எடுக்கலாமா? பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி வேணா என்ன பண்ணலாம்? பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி வேணும்னா 60 மைனஸ் ஏ, இந்த ஏவை அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஏவை அந்த பக்கம் கொண்டு போயிட்டா பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி ஈக்குவல் டு 60 மைனஸ் ஏ. இங்கே 60 மைனஸ் ஏவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஏ ஈக்குவல் டு 60 மைனஸ் ஏ பை 2. இந்த ஏ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2a ஈக்குவல் டு 60 மைனஸ் ஏ. மைனஸ் ஏ இந்த பக்கம் வரும்போது 3a ஈக்குவல் டு 60. அப்போ ஏ ஈக்குவல் டு 20. ஏவின் மதிப்பு ஏ என்பவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு? 20 ரூபா. ஏவின் மதிப்பு 20 அடிச்சிங்கன்னா 20. ஏவின் மதிப்பு 20. அதே மாதிரி பி என்ன சொல்லியிருக்காங்க? 1/3ன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் டி பை 3. இதே மாதிரி தான் பியை மட்டும் வச்சுப்போமே, வச்சதை கொண்டு போனோம்னா 60 மைனஸ் பின்னு வரும். 60 மைனஸ் பி. அப்போ பி ஈக்குவல் டு 3b. 3b ஈக்குவல் டு 60 மைனஸ் பி. அப்போ 3b. 4b ஈக்குவல் டு 60. 4b 60னா பியோட மதிப்பு 15. பியோட மதிப்பு 15. கேள்வியில் பியோட மதிப்பு என்னது? 15. சியோட மதிப்பு சி சேம். சி அதை என்ன சொல்லியிருக்காங்க? மற்ற ஒரு செலுத்தியல்ல 1/4 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிங்கிறது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் டி பை 4. இந்த ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணோம்னா அதே மாதிரி தான் வரும். 60 மைனஸ் சின்னு வரும். அப்போ 4c ஈக்குவல் டு 60 மைனஸ் சி. 5c ஈக்குவல் டு 60. அடித்தோம்னா சி 12. சியின் மதிப்பு 12. நமக்கு தேவை டியோட மதிப்பு. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி 60ன்னு எடுத்திருக்கோம். அப்போது ஏவோட மதிப்பு என்ன வரும்? 20 ப்ளஸ் பியின் மதிப்பு 15 ப்ளஸ் சியின் மதிப்பு 12 ப்ளஸ் டி ஈக்குவல் டு 60. ஆட் பண்ணோம்னா 20 30 40 47. 47 அந்த பக்கம் கொண்டு போகும்போது 60 மைனஸ் 47 13. 60 மைனஸ் 47 13 வரும். இதுதான் டியின் மதிப்பு. 136வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 13. கேள்வி 137. எக்ஸ் என்பது டிவிஷன். பிளஸ்னா மைனஸ்னு எடுத்துக்கணும். மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இன்டூன்னு எடுக்கணும். டிவிஷன் கொடுத்தா பிளஸ்ன்னு எடுக்கணும். அப்படின்னா இதுக்கான வேல்யூ என்ன வராங்க? போர்ட் மாஸ் நம்ம மறந்துடக்கூடாது. சயின்ஸை ஃபஸ்ட்டு மாற்றுவோம். 8 மைனஸ்னால் நமக்கு இன்டூன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 7. டிவிஷன்னா நமக்கு ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 4. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். இன்டூனா நமக்கு டிவிஷன் சொல்லியிருக்காங்களா? இன்டூனா நமக்கு டிவிஷன்னு சொல்லியிருக்காங்க. 2 ப்ளஸ் அப்படின்னா மைனஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 3. இதுக்கப்புறம் நம்ம போர்ட் மாஸ் ரூலை ஃபாலோ பண்ணணும். ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அந்த ப்ராக்கெட்டில் மல்டிப்ளிகேஷன் 8 × 7 56 வரும். ப்ளஸ் 4 கூட்டினோம்னா 60 டிவிஷன் 2 மைனஸ் 3. இப்போ டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். 60 அடித்தோம்னா 30 மைனஸ் 3 27. 30 மைனஸ் 3 27. 137வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 27. கேள்வி 138. ஒருவர் ஒரு நாள் முழுவதும் பறவை வேட்டையாடி திரும்பினார். அவரது பையில் எத்தனை பறவைகள் உள்ளதென கேட்கப்பட்டார். 6 தவிர மற்றதெல்லாம் சிட்டுக்குருவிகள் என்றார். கேட்டதுக்கு என்ன சொல்றாரு? என் பேக்ல இருக்கிறதுல 6 விட்டுருங்க, 6 தவிர மிச்சதெல்லாம் சிட்டுக்குருவிங்கிறாரு. 6 தவிர மற்றதெல்லாம் மாடப்புறாக்கள் அப்படிங்கிறார். 6 தவிர மற்றதெல்லாம் மணிப்புறாக்கள் அப்படிங்கிறாரு. மொத்தம் அவரிடம் பறவைகள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. அவர்கிட்ட என்னென்ன பறவை இருக்கு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட ஸ்பேரோ இருக்கு, அப்புறம் பீஜியன் இருக்கு, டவ் இருக்கு. இது 3ஐயும் கூட்டும் போது வரணும். அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு என்கிட்ட இருக்கு, ஆனால் எப்படி சொல்றாரு? 6 தவிர மற்றதெல்லாம் சிட்டுக்குருவிகள் அப்படிங்கிறாங்க. நம்ம டோட்டல் 18 எடுத்துப்போம். ஆப்ஷன் சேன் சால்வ் பண்ணுவோம். டோட்டல் 18 எடுத்துப்போம். அவர்கிட்ட கேட்கும் போது என்ன சொல்றாருன்னா, மொத்தம் 18 ஃபைல் இருக்கு. 18ல 6 தவிர மிச்சம்லாம் சிட்டுக்குருவிங்கிறாரு. அப்ப 6 மைனஸ் பண்ணிட்டா எவ்வளவு வரும்? ஸ்பேடோ 12 வரும். திரும்ப பீஜியனுக்கும் அதே சொல்றாரு. பீஜியன் கேட்டா மொத்தம் இருக்கிறதுல 6 விட்டுருங்க, 6 விட்டுட்டு மிச்சம் எல்லாம் பீஜியன் அப்படின்னா 12. பாருங்க, 12 12 24 மொத்த எண்ணிக்கையை விட கூட போகுது. அப்புறம் நம்ம சூஸ் பண்ணிருக்க ஆப்ஷன் தவறு. ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணி பார்ப்போம். ஆப்ஷன் பியில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்பேரோ மொத்த எண்ணிக்கையில் 6 தவிர மிச்சதெல்லாம் சிட்டுக்குருவிங்கிறாரு. அப்ப 9 மைனஸ் 6 பண்ணோம்னா பேலன்ஸ் 3. பீஜியனுக்கு அதே சொல்றாரு, 6 தவிரங்கிறாரு. 9 மைனஸ் 6 3. அடுத்து டவுக்கு அதே சொல்றாரு, 9 மைனஸ் 6 3.
3 3 3 கூட்டினோம்னா 9 வருது. சரி, ஆப்ஷன் சியை செக் பண்ணி பார்ப்போம். 6 தவிர மற்றதெல்லாம் ஸ்பேரோ. 27 - 6 21. பிஜியனுக்கு அதே மாதிரி 21. ரெண்டையும் கூட்டினா 40க்கு மேலே போகுது. டோட்டலை விட கூட போகுது. தவறு. ஆப்ஷன் டி. 6 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 30 வரும். பிஜிஎன் 6 மைனஸ் பண்ணால் 30 வரும். இதுவும் பாருங்கள் டோட்டலை விட கூட போகுது. நம்ம அவங்க சொன்ன கண்டிஷன், அவர் சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸை நம்ம 3 கண்டிஷனையும் நம்ம எடுத்து எழுதினோம்னா டோட்டல் சரியாக வர ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் பி 9 தான். 138வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 9. Question number 139. Ram is helping his gym teacher. The teacher asked him to bring 16 balls from storeroom. Ram can carry 3 balls at a time. How many trips to the storeroom does Ram need to make? Ram மொத்தம் 16 பால் இருக்கு. 16 பால்ல அவர் ஒரு முறை போனார்னா 3 பால் தான் எடுத்துட முடியுமா? அப்போ 3 பால், ஒரு நடைக்கு 3 பால், 5 நடை போறாரு வச்சுக்கோங்களேன், 15 பால் எடுத்திருப்பார். மீதம் 1 பால் இருக்கு. அந்த 1 பால் இருக்க இன்னும் ஒரு நடை போகணும். அப்போ மொத்தம் 5 + 1 6 நடை ராம் போயிருக்காரு. 139வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 6. கேள்வி 140. பின்வரும் சமன்பாட்டை ஈடு செய்யும் விதமாக உபயோகப்படுத்த வேண்டிய சரியான குறியீடை தேர்ந்தெடுக்கவும். கரெக்டாக தேர்ந்தெடுக்கணுங்கிறாங்க. நமக்கு என்ன 17 - 3 × 6 = 45. ஆன்சர் நம்ம கரெக்டாக 45 வரணும். கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸில் எது கரெக்டாக வரும் அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு மல்டிப்ளை எடுப்போம். 17 × 3 6 இருக்குது, 45. அது இந்த இடத்துல ஈக்குவல் டு வரணுமா? ஆப்ஷன் ஏ எப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துல ஈக்குவல் டு வரணும். ஆப்ஷன் ஏ எப்படி பார்த்தா இங்கே ஈக்குவல் டு வரணும். 17 × 3 நமக்கு 51 வரும். இங்கே ஈக்குவல் டு வந்தால் மைனஸ் பண்ணால் கரெக்டாக வராது. ஸோ நமக்கு ஆப்ஷன் டி பார்ப்போம். -17 × 3 51 -6 = 45. அப்போ நமக்கு 51 - 6 45. 45 = 45. நம்ம யூஸ் பண்ண சைன்ஸ் என்னது? இன்டூ மைனஸ் அப்புறம் ப்ளஸ். இன்டூ யூஸ் பண்ணியிருக்கோம், மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வருது. இன்டூ மைனஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. 140வது கேள்விக்கு இன்டூ மைனஸ் ஈக்குவல் டு உள்ள ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. 140வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி இன்டூ மைனஸ் அண்ட் ஈக்குவல் டு. நம்ம இதுவரை சைக்காலஜி பார்ட்டில் பசில் ரீசனிங் பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இங்கிலீஷில் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் பார்க்கலாம். ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா முன்னாடி ஆட் பண்ணணும், சஃபிக்ஸ் அப்படின்னா அந்த வேர்டுக்கு பின்னாடி ஆட் பண்ணணும். ரெண்டுக்கும் நம்ம ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 91. செலக்ட் தி கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் செலக்ட் பண்ண சொல்றாங்க. ப்ரிஃபிக்ஸ் முன்னாடி ஆட் பண்ணணும். நேச்சுரல் ஆப்ஷன் ஏ சூப்பர், பி டிஸ், டி இல், டி ஆப்ஷன் டி இஷன். ஸோ நம்ம 91 கேள்விக்கு பாருங்க, சூப்பர் நேச்சுரல் ப்ரிஃபிக்ஸ். ஸோ ஃப்ரண்ட்ல ஆட் பண்ணணும். சூப்பர் நேச்சுரல் கரெக்டாக இருக்கும். 92nd கொஸ்டின். ப்ரிஃபிக்ஸ் கேட்குறாங்க, முன்னாடி ஆட் பண்ணணும். அர்பன். அர்பன் அப்படிங்கும்போது நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம்? ஆப்ஷன் ஏ சூப்பர் அர்பன், பி சப் அர்பன், சி இம்அர்பன், டி டிஸ்அர்பன். இப்போ நம்ம கரெக்டான வேர்டு என்ன? சப் அர்பன். 92nd கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சப். 93rd கொஸ்டின் நமக்கு சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க, பின்னாடி ஆட் பண்ணணும். பனிஷ் ஆப்ஷன் ஏ ஐஎம், டி டிஸ், சி நெஸ், பனிஷ்னஸ் அப்படின்னு வருமா? ஆப்ஷன் டி பனிஷ்மெண்ட். சொல்லும் போதே பாருங்க வேர்டு கரெக்டாக வருது. ஆப்ஷன் டி. 93வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி பனிஷ்மெண்ட். கொஸ்டின் நம்பர் 94. நமக்கு சஃபிக்ஸை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. கேர். கேர்னா நம்ம கேர்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்க்ளூட், இன்க்ளூஷன். அட்மையர், அட்மிஷன். ஃபெயில், ஃபெயிலியர். ஃபெயில்னா ஃபெயிலியர் சொல்லுவோம். இப்போ மேட்ச் ஆஃப் ஆன்லைனில் கரெக்டாக பாஸ் பண்ணுவோம். ஏக்கு நமக்கு 3 ஆப்ஷன் 3ல இருக்கு. பி 1 3 1 2 ஆப்ஷன் இருக்கு. சி 4 டிக்கு 2 ஆப்ஷன் சி. 94th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3142. கொஸ்டின் நம்பர் 95. காவியா ரைட்ஸ் டேஷ் டு ஸ்கூல். சைக்கிளில் போவாங்க, ஓகேவா? சைக்கிள் அப்படிங்கும்போது நம்ம ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஆப்ஷன் ஏ எம் சைக்கிள், பி பைசைக்கிள், சி சைக்கிளிங், டி எட் சைக்கிள் அப்படி வரும்போது நமக்கு ப்ரிஃபிக்ஸ் கேட்குறாங்க. நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன? காவியா ரைட்ஸ் எ பைசைக்கிள் டு ஸ்கூல். 96th கொஸ்டின். தி மேன் பிஹேவ்ட் டேஷ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி க்ரௌட். வித்தியாசமாக இருக்கு. என்ன பண்ணுறாங்கன்னா மேன் வந்து ஒரு வழக்கத்துக்கு நார்மலாக இல்லாமல் நார்மலுக்கு அகேன்ஸ்டாக எப்படி நடந்துக்கிறாரு, நார்மலாக இல்லாமல் வேற மாதிரி நடந்துக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அப் நார்மல். 96வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ அப் நார்மல். கேள்வி 97. சஃபிக்ஸ் கேட்குறாங்க. கரெக்டான சஃபிக்ஸ் கேட்குறாங்க. நமக்கு சைல்டு கொடுத்துருக்காங்க,
சைல்டுமெண்ட், சைல்டிஷ்னால ISH வரணும். சைல்டுஹுட் நமக்கு சின்ன வயசு, சைல்டுஹுட் சொல்லுவோம். 97வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி, சைல்டுஹுட். 98 ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. குவாலிஃபை, குவாலிஃபைக்கான ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. சப் குவாலிஃபை, பி டிஸ்குவாலிஃபை, தகுதி நீக்கம். 98வது கேள்விக்கான விடை டிஸ்குவாலிஃபை. 99வது கேள்வி சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. இட் இஸ் அ ரெயின் டே சொல்லும் போதே நமக்கு சென்டென்ஸ் வருது பாருங்களேன். இட் இஸ் அ ரெய்னி டே, ரெய்னி RAINY. 99வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ ஒய். 100வது கேள்வி ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. செலக்ட் தி கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ். வயலட், வயலட்டுங்கிற வார்த்தைக்கான ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. வயலட் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏ அல்ட்ரா வயலட், பி எம் வயலட், சி சூப்பர் வயலட், டி இன் வயலட். இதுக்கான கரெக்டான ப்ரிஃபிக்ஸ் என்ன? வயலட், அல்ட்ரா வயலட் அப்படின்னு சொல்லுவோம். 100வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ அல்ட்ரா வயலட். இந்த வீடியோவில் சைக்காலஜி பார்ட்டில் பசில் ரீசனிங்கும் இங்கிலீஷில் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டெஸ்ட்டுக்கான சிலபஸ் சைக்காலஜி அண்ட் இங்கிலீஷோட நம்ம வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, நன்றி.